வணக்கம். ஏஜிஎம் டேட்டா சொல்யூஷன்ஸ். இந்த பேருக்கு பின்னாடி ஒரு 12 வருஷம் பயணம் இருக்கு. வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு கம்பெனியோட கதை இல்ல. இது ஒரு கனவு, ஒரு நம்பிக்கை, அப்புறம் விடாமுயற்சியால உருவான ஒரு பெரிய வரலாறு. சரி, வாங்க இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். எல்லா பெரிய விஷயமும் ஒரு கனவுலேருந்து தானே தொடங்குது. தொழில்நுட்ப உலகத்துல நமக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய கனவு. அதுதான் ஏஜிஎம்மோட முதலடி. ஆனா ஒரு கனவு மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த கனவு கண்டிப்பா நிஜமாகும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். எவ்ளோ சவால்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் நின்னாலும் நம்மால முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்கள முன்னாடி தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை அடித்தளமா வச்சுதான் இந்த 12 வருஷ பயணம் தொடங்குச்சு. ஒரு சின்ன விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்த கதை மாதிரி தான் இதுவும். சரி, இந்த கனவோட ஆரம்ப புள்ளி எது? வாங்க, ஒரு 12 வருஷம் பின்னாடி போய் இது எல்லாம் எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி சில லட்சியவாதிகள் ஒன்னு சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு சின்ன முயற்சி தான் இது. அப்போ கையில பெரிய பணமோ பெரிய பேரோ இல்ல. ஆனா மனசு நிறைய பெரிய கனவுகளும் அதை செஞ்சு முடிக்கணுங்கிற தைரியமும் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு சின்ன முயற்சியா ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு வலிமையான வரலாறா வளர்ந்து நிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஏஜிஎம்மோட இந்த 12 வருஷம் வளர்ச்சி. ஆனா உங்களுக்கு தெரியுமே, எந்த ஒரு வெற்றி கதையும் அவ்ளோ சுலபமா இருக்காது இல்லையா? ஏஜிஎம் போன பாதையும் அப்படிதான். நிறைய முட்கள் நிறைஞ்சது. அவங்க சந்திச்ச சோதனைகள் ஏராளம். உண்மையிலேயே இந்த பயணம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மாறிட்டே இருக்கிற மார்க்கெட், பண நெருக்கடி, புதுசா வர டெக்னாலஜி, இப்படி பல சவால்களை இந்த டீம் நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்களோட உறுதிய சோதிக்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு. சில தோல்விகள் போதும் நிறுத்திடலாம் நினைய வைக்கிற அளவுக்கு பெரிய தடைகளா அவங்க முன்னாடி நின்னுச்சு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை. இவ்ளோ தடைகள், இவ்ளோ தோல்விகள், இது எல்லாத்துக்கும் நடுவுல அவங்க எடுத்த ஒரே முடிவு, என்ன ஆனாலும் சரி நிக்க கூடாது, முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்போ இவ்ளோ பிரச்சனைகளை அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க கிட்ட ரெண்டு விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதத்தான் அவங்க ஆயுதமாவும் பலமாவும் பார்த்தாங்க. அவங்களோட முதல் மற்றும் முக்கியமான ஆயுதம் அவங்களோட ஓயாத உழைப்பு. ராத்திரி பகல் பார்க்காம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் அவங்களோட முழு உழைப்பையும் போட்டாங்க. அந்த உழைப்பு தான் அவங்கள காப்பாத்துச்சு. ரெண்டாவதா அவங்க பலமா நினைச்சது அவங்க மேலேயே அவங்க வச்சிருந்த அந்த நம்பிக்கை. நம்ம உழைப்பு வீண் போகாது, நம்மால இந்த துறையில ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஒவ்வொரு நாளையும் ஒரு போராட்டம் மாதிரி பார்த்தாங்க. அதுல கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன வெற்றி கூட அவங்களுக்கு ஒரு பெரிய புரட்சி மாதிரி தெரிஞ்சது. இந்த மனநிலை தான் அவங்கள தொடர்ந்து ஓட வச்சுது. சரி, இந்த உழைப்பும் நம்பிக்கையும் சேர்ந்து என்ன மேஜிக் பண்ணுச்சு? அந்த போராட்டங்களுக்கு என்ன பரிசு கிடைச்சது? வாங்க, இந்த 12 வருஷத்தோட சான்றுகளை பாப்போம். ஆக, இந்த 12 வருஷம்ங்கிறது வெறும் கேலண்டர்ல கடந்து போன நாட்கள் கிடையாது. இது ஒரு தவம். இது வெறும் காலம் இல்ல. இது உழைப்போட சாட்சி, உறுதியோட சின்னம். இந்த வருஷங்கள் அவங்க சிந்தின ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அவங்களோட அசைக்க முடியாத உறுதியோட சக்தி வாய்ந்த சின்னம் இது. ஒவ்வொரு திட்டத்தையும் ஒரு அடையாளமாவும், ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் ஒரு நம்பிக்கையாவும் பார்த்து உருமாக்குனது இது. இந்த நீண்ட பயணம் ஏஜிஎம் டேட்டா சொல்யூஷன்ஸ ஒரு வியாபார கம்பெனிங்கிற அடையாளத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கையின் சின்னமா மாத்திருக்கு. கஷ்டங்களுக்கு நடுவுல வழிகாட்டுற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இன்னைக்கு நிக்குது. அதனால இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது அந்த வெற்றிய மட்டும் கிடையாது, அந்த வெற்றிய சாத்தியமாக்கின ஒவ்வொரு துளி உழைப்பையும் தான். இது அந்த போராட்டத்துக்கு நாம கொடுக்கற மரியாதை. இந்த 12 வருஷ வெற்றி ஒரு பெரிய கொண்டாட்டம்தான். ஆனா ஏஜிஎம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மைல்கல் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. இது அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி. அவங்க பயணத்தோட ஒரு அத்தியாயத்தோட முடிவா பார்க்கல, இதுக்கு மேல இன்னும் பெரிய இலக்குகளோட அடுத்த அத்தியாயத்தோட ஆரம்பமா தான் பார்க்கறாங்க. கடந்த கால அனுபவங்களை வச்சு எதிர்காலத்துல இன்னும் உயரமான சிகரங்களை அடையறதுக்கு ஒரு தெளிவான பாதைய இப்ப அமைச்சிருக்காங்க. பயணம் தொடரும். இத நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு வெற்றிகரமான அத்தியாயம் முடியும் போது அடுத்தது எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் வருது இல்லையா? ஏஜிஎம் டேட்டா சொல்யூஷன்ஸோட அடுத்த அத்தியாயம் என்னவா இருக்கும்? காத்திருந்து பாப்போம்.